கருப்பசாமி வாணியம்பாடி வாப்பா. அடுத்து யார்ப்பா? வேலூர் சடமுடி சாமிகள் வாங்க. சரி, சடமுடி சாமிகளை கூப்பிடுறேன். ஆற்காட்டிலேருந்து யார் வந்திருக்கா? ஆற்காடு. வடார்காடா தென்னார்காடா? வடார்காடா தென்னார்காடாப்பா? இன்னொரு காலம் சத்தம் எவ்வளோ அவருக்கு என்ன? ஒன்றரை வருஷமாகவே ஒரு தொழிலை பார்த்து மறைச்சிருச்சேன். ஏதோ வரக்கூடிய ஒரு சின்ன பணத்தை வச்சு இந்த குடும்பத்தை அப்படி காப்பாற்றி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து எதுவும் தொழில் தொடங்கலாமான்னு நினச்சா அதுக்கு ஒரு முடிவு கிடைக்க மாட்டேக்கு. இதுக்கிடையில் உறவினர்களால் சில குறைபாடுகளும் குழப்பங்களும் குடும்பத்தில் நடக்கு. புதுமையாக வீடு ஆரம்பிக்கலான்னு பிளான் போட்டால் அதில் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் ஏன்? இது விதியின்படி உள்ளது. இதையெல்லாம் மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு. காப்பாற்றி தரேன். புதுமையாக ஒரு தொழில் அமைச்சு தரேன். வேறு என்ன வேணும்? ஒரே பாவனையில் உனக்கு கிடைக்கும். இந்த அப்படி ஜெயிச்சுக்கோ, நல்லா இருக்கு. இதே ஸ்கூலில் சேர் பிரச்சனை வராது. போ, அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு மாதம் அவகாசம் கொடு. பொறுமையாக இருந்துக்கா, வாங்கி தரேன். கால் வந்துட்டு வாங்க சாமி. என்ன வேண்டும்? தூக்கும்போது என்னது பேசுது? கண்ணை மூடுங்க பாப்போம். ஆழ்ந்த தூக்கத்தில் உன்னுடைய மனதுக்குள்ளே இருந்து ஒரு குரல் கேட்கு. அது யாரோ ஒரு ஆள் பேசுவது போலவே பாவனை தெரியுது. ஒருவேளை நாம் இருந்த பக்திக்கும் தியானத்துக்கும் இறை சக்தியே பேசுமோ என்ற ஒரு ஐயப்பாடு. அது உண்மைதானா இல்லையா, அது நிலையானதா கற்பனையா என்ற ஒரு குழப்பம் உன் ஆழ் மனதில் இருக்கிறது. சரிதானா? கால் ஒன்று வரலாம். அதற்கு பேர் அநாகத ஒலி அப்படின்னு அர்த்தம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம் என்பது ஹிருதயஸ்தானம். ஹிருதயஸ்தானத்தில் நம்ம நினைச்சது, நம்ம பிரார்த்தனை செய்தது, சிந்தித்தது எல்லாம் ஒலிகளாக பரவி இருக்கும். ஆழ்மனது தூக்கம் வருகிற பொழுது அதுவே நம்முடைய குரல் போலவே கேட்கும். இந்த குரலை வைத்துக்கொண்டு கடவுள் பேசுவதாகவும் ஞானி பேசுவதாகவும் அசரீரி பேசுவதாகவும் நினைத்தால் அது ஒரு மாயை தானே தவிர உண்மை இல்லை என்பது பொருளாகும். ஆக உனக்கு அநாகத ஒலி பேசுகிறது, ஞான ஒலி கிடைக்கவில்லை. கிடைக்கும் காலம் உண்டு, பொறுத்திருக்க வேண்டும். நீ கால் ஒன்று வா. எல்லா விஷயத்துக்கும் விளக்கம் கொடுக்கணும். என்ன வேற என்னப்பா வேண்டும்? கண்ண மூடு. ஒரு பக்கத்தில் உள்ள நரம்பும் தோலும் பாதிக்கப்பட்டிருக்கு. அது செய்வன கோளாறால் நடந்தது அல்ல. உன் கனவிலோ கற்பனையில் தோன்றுவதை மறந்துவிட்டு முறையான மருத்துவத்தை பார்த்து சரியாக்கிக்கொள். இந்தா ஆபத்தில் உன் தாயை காப்பாற்றுறேன், உனக்கு இறை சக்தி கிடைக்கும். நல்லாரு மகனே. கர்மசாமிக்கு வேலை. ஆற்காடு வாப்பா. கால் ஒன்று வா. சிந்து பைரவி. என்ன வேண்டும் மகனே? என்ன தொழில்? கள்ள முடிக்கா பார்ப்போம். என்ன கருத்தாமி, இவனுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? அப்படியா? பைரவர் எங்கே இருக்காருப்பா? பைரவ மூர்த்தி பக்கத்தில் இருக்காரா? கால் வந்துட்டு வா.
இந்த கனியை பைரவர் பக்கத்தில் கொண்டு வை. இந்த கனியை என்ன நினைத்து வீட்டில் வச்சு பூஜித்துக்கொள். 3 மாதத்தில் வியாபாரம் பெருகும், பணம் கிடைக்கும். உன் கடன் நச்சிலிருந்து உன்னை அமைதியாக்கி காப்பாற்றுறேன். நல்லா இருக்கும் மகனே. போய்ட்டு கால் பண்ணிட்டோம். சூப்பர் பாட்டு. நாடி வந்த கோள் என் செய்யும், கொழுங்கூற்று என் செய்யும், குமரேசர் தானும். என்ன வேண்டும் ஐயா? இந்த கனியை நாளாக அறுத்து வீட்டை சுற்றி வெளியில் போடணும். இந்த கனியை என்னால் வச்சு கும்பிடணும். இன்னையிலிருந்து அந்த தடைகள் நீங்கும், செல்வங்கள் பெருகும். சோதனை வேண்டாம், சுந்தரமூர்த்தியே வாழ்க. நல்லாயிரும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? கோவில்பட்டி கோவில்பட்டி சாத்தூர். அடுத்து சாத்தூர். கால் அனுப்புவாங்க. அன்னம் போல நடை நடந்து வந்து. உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்னப்பா? உன் பேர் என்னம்மா? கண்ண முடியுமா? முற்றும் துறந்த ஒரு துறவியை போல் ஒரு காட்சி கிடைக்கிறது. யாருக்கு? தாடியோட ஒரு துறவியை போல ஒரு கனவு, ஒரு பிம்பம் தெரியுது. அது யாருக்கு தெரியுது? அது யாருன்னு உனக்கு தெரியுமா? உன்னுடைய முன்னோர்கள் 6 தலைமுறைகளுக்கு முன்னால் தவம் இருந்த ஒருவர் உண்டு. இன்னும் பிறவாத பிணி உடையவராக இருக்கிறார். பிறக்கலை. அந்த ஆத்மா உன்னுடைய குடும்பத்தை தொடர்ந்திருக்கு. அது தெய்வீகமானதை தவிர மாற்றமானது அல்ல. ஆனால் அந்த 6 தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ளவரோ இந்து மார்க்கத்தில் பிறந்தவர். நீங்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவருடைய துறவு கோலம் உங்களுக்கு காட்சியளிக்கிறது. இதில் உன்னுடைய ஆழ்மனம் பாதிக்கப்பட்டு விட்டன. இந்த மனம் பாதிக்கப்பட்டதனால் ஆக்ரோஷமும் ஆங்காரமும் தோன்றி உடல்நிலையும் உள்ளத்தையும் சீர்குலைக்கும். இதிலிருந்து உங்களை விடுதலையாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். இந்தா ஜெயிச்சுத்தாரேன். இந்த கனியை சாப்பிட்டுக்கா. இன்னையிலிருந்து மனம் அடங்குவாய். சொல்லு, மனம் அடங்குவாய். இந்தா அந்த வேலையை தொடர்ந்து கொள்ளலாம், குழப்பம் கிடையாது. இந்த மாதம் உங்களுக்கு வருமானத்துக்குரிய வழி தரும். போயிட்டாங்க. கோவில்பட்டி வாப்பா. லிங்கம்பட்டி எங்கே இருக்கு? கோயில்பட்டியா லிங்கம்பட்டியா? கால் வந்துட்டாங்க. அண்ணா நின்றுக்காங்க. அண்ணாச்சி உள்ளே வாங்க. இங்கிட்டு வந்துடுங்க. இங்கிட்டு வாங்க. சும்மா வாங்க. அப்படி நின்றுக்காங்க. என்னப்பா உன் பிள்ளைக்கு என்னப்பா வேணும்? என்ன செய்யணும்? கண்ணை மூடுறா. வராது. அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ப்ராப்ளம் வராது. குழப்பம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேண்டும்? இந்தா உயிர் கண்டம் இல்லை. இந்தா புண்ணியமாக இரு மகனே. அடுத்த உத்தரவில் அதை பற்றி விளக்கம் கொடுப்போம். நம்ம கால் வந்துட்டு வரலாம். ரோட்டடி ஓரத்தில் சொல்லமாட சாமி உண்டா? இருக்காரா? என்ன தொழிலை பற்றி என்ன பிரச்சனைப்போ? இந்த விரலை மட்டும் பிடிங்க. அப்படியா? கேட்டு பார்க்கவா? எந்த கோயிலில்? காலில் வந்துட்டு வாங்க.
ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்பசாமி பேர் வச்சு காப்பான், வெற்றி உண்டு. இந்த ஆண்டே அந்த வெற்றிக்கு அறிகுறி தோன்றும். சென்று வரலாம். சாத்தூர், சாத்தூரா கால் வந்துட்டாங்க. சொல்லுப்பா, உடனே சொல்லுப்பா. என்ன வேணும்? யாருக்கு? கண்ண மூடி பார்ப்போம். தூக்கத்தில் ஏதோ தோன்றுத, வரும் ஆள் வர்றது மாதிரி, நடமாடுறது மாதிரி தோன்றும். கால் வந்துட்டு வா. பேய் இல்லை இது, போ, உன் மனப்பேய். உட்கார். செய்வன கோளாறும் இல்லை, பேய் கோளாறும் இல்லை, மன பயம். உடலில் ஆரோக்கிய குறைவு இருக்குது, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இந்த அப்படி ஆபத்தில் நாம் காப்பாற்றுறேன். கற்பனை பண்ணி வீணாக வச்சுக்கிட்டு இருக்காது. டாக்டரை பாரு. ஓடு, உடையா குட்டி, உடையா. அது வேணால் சரியாகிடும். நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. காசு பணத்தோட புண்ணியமாக போயிட்டு வாங்க. முத்துலிங்காபுரம், நாலாயிரம் மணிக்கு நான் வரேன், 7000 மணிக்கு வரல. ஒரு 3000 குறை முதல்ல. உன் கடனை தீர்த்து தந்துருந்தேன். 60 நாள் கால அவகாசம் இருக்குது. உன் வீட்டுக்காரன் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமான்னு நினைக்கான். வெற்றி கிடைக்கும். வேற என்ன வேணும்? கண்ணை மூடு, கொஞ்ச நேரம் கண்ணை மூடு. அவன் மனத்தை மாற்றியாச்சு, நல்லாயிருவா. போ. மகனை பற்றி கேட்டு வந்தது யார்? பையனை பற்றி. வாங்க, நில்லுங்க நில்லுங்க. உன் பையன் வச்ச கடனை தீர்த்து அவனை வெற்றியாக வாழ வச்சு தந்தா போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா வர வச்சு தாரேன். 6 மாதம் பொறுமையாக வந்துடுவான். விழுட்டுவாக்கா காலில். சாத்தூர் அண்ணன் முன்னால் வாங்க. கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்காங்க, பிரார்த்தனை பண்ணிக்காங்க மனசுக்குள்ள. என்னம்மா வேணும் உனக்கு? ஆ, கண்ணை முடி உட்காரு, நான் பார்க்குறேன். நீதிமன்ற வழக்கில் உனக்கு வெற்றியாக்கி தரேன். இழந்த பொருள்களை கை வந்து சேர்க்குறேன். கால் வந்துட்டு வா. இந்தா ஜெயிச்சு வா மகளே. சாத்தூர், கால் வந்துட்டு வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளைகளுடைய திருமணம் சம்பந்தமான மன அழுத்தங்கள் இருக்குது. சொன்ன வாக்கு தவறாமல் ஆவணிக்குள்ளே திருமணத்தை வெற்றியாக்கி நடத்தி தந்துடுறேன். அதில் எந்த குறைபாடு இல்லாமல் ஆக்கித்தாரேன். சொந்தத்தில் அமையாது, வெகு தூரத்தில் அமையும். வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேண்டும்? செய்த தொழிலில் தடையில்லாமல் ஆக்கி ஜெயிச்சு தரேன் மகளே. இந்த சக்தி உன்னை காப்பாற்றும். வலி உபாதைகள் இருக்கும், கொஞ்சம் கண்ண முழுங்க. இனி எந்த வேதனையும் இருக்காது. காப்பாற்றாரு. நல்லா. கர்மசாமிக்கு தூத்துக்குடி. தூத்துக்குடி தூத்துக்குடி பக்தர். தூத்துக்குடி தான். கால் வந்துட்டு வரலாம். நீரோடு வைகையிலே
என்ன வேணும்? படித்து ஒரு பிள்ளைக்கு வேலை கிடைக்கும், இந்த கடன்கள் தீரும், தொழிலை வளமாக்கி உடல்நிலை பாதிக்காமல் வைத்தாரேன். வேறு என்னப்பா வேணும்? நல்லா இருக்கும். அங்கே இருங்க பிறகு. கல்யாண சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாங்க. சரி, புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எனக்காக, தோழா ஏழை நமக்காக. என்ன வேண்டும் தம்பி? வயசத்தனை கேட்டீங்களா கல்யாணத்தை பற்றி? என்ன சொல்கிறாரு? கொஞ்சம் கண்ண மூடி உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க பார்ப்போம். அம்மா எங்கே இருக்க? நீ இசக்கியாத்தா கோயில் எங்கே இருக்கு? சரி, ஓகே. கல்யாணத்துக்குரிய தடைகள்லாம் நீங்கி போச்சு. இந்த ஆடி மாதம் 30க்குள்ள 2 ஜாதகம் வரும். அதில் ஒன்று நம்ம மருமகா காப்பாற்றாரு. ஆமாம், எல்லாம் நடந்தாச்சு. இன்னொன்று, இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணது ரொம்ப பண்ணிட வேண்டியதான், கவலைப்பட வேண்டாம். தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? தூத்துக்குடி. தான் பார்க்குற தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. உட்காருங்க. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு, கடன்கள் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? வாங்க. உன் ஏரியாவுக்குள்ளே போனோடனே இடது பக்கத்தில் ஒரு விநாயகர் இருப்பார், இருக்காரா? வலது பக்கத்தில் திரும்பி பார்த்தா கசாப்பு கடையாக கிடக்கு. அப்போ நம்ம கறி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக என்ன தொழில் பார்த்தாலும் மனவேதனையும் கஷ்டமும் இருக்கும். ஒரு பக்கத்தில் இடுப்பு சம்பந்தமான முன்னும் பின்னும் வலியும் இருக்கும். இது வேற எதுவும் கோளாறாக இருக்குமோன்னு நினச்சி சில கேள்விகளை சில இடத்துல கேட்கறதுக்கு நீ முயற்சித்தது உண்டு. ஆனால் அது அத்தனையும் உண்மை இல்லைன்னு சொல்லி நீயே முடிவுக்கு வந்துட்ட. அதனால் இந்த கர்ப்பசாமியை கேட்போம், இதில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினச்சி வந்திருக்க. உன் கடனை தீர்த்து தாரேன், தொழிலை வளப்படுத்தி தாரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? இந்த செய்வன கோளாறு கிடையாது, மனசு அவளுக்கு சரியில்லை. இந்த கனியை கொடுத்து சாப்பிட சொல், உடல்நிலை நல்லாகும், கடன் தீரும். 3 முறை என்னையை பார்க்கவா, வெற்றி அடைவாய். வீடு இடம் சம்பந்தமாக பிரச்சனையுடையவர் யார்? அது இல்லை, அந்த ஊரில் உங்களை கூப்பிடலை. தூத்துக்குடி மாவட்டமாக அது. உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே போகிறோட ஒரு அம்மன் கோயில் இருக்கும், இடது பக்கத்தில் சொலமாட சாமி இருக்கும். அதெல்லாம் தாண்டி போனால் லாஸ்ட்டு ஒரு ஸ்கூல், சின்ன ஸ்கூல் வரும். சரிண்ணா, நீங்கள் தான் உட்காருங்க. எல்லைக்குள்ளே போனால் தானேயா தெரியும். இடையில் என்ன சண்டை சச்சரவுலாம் நிறைய நடந்திருக்காங்க பக்கத்தில். அந்த வீட்டை இடிக்க விடாமல் காப்பாற்றித்தாரேன். சமாதானமாக பேசி அவங்கள ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன். ஆனாலும் உங்கள்கிட்ட பிடிவாதம் ஜாஸ்தி. என்ன பத்திரத்துப்படி உங்கள்கிட்ட ரைட் இருக்குது, அவங்கள்ட்ட இல்லை. அதை நிறைவேற்றி தந்தால் போதுமா? பத்திரத்துப்படி பேர் இல்லை, ஆனால் இடம் ஏன் எல்லைக்குள்ளே வருதுங்க, உண்மையா இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்ல. சமாதானமாக ஒரு அமௌண்ட்டை பேசி அமைக்கிட்டு போயிடுவோம். போ, நான் இருக்கேன். வேறு என்ன செய்ய முடியும்? அப்படி தான் செய்ய முடியும். என்னப்பா வேணும்? கண்ண முடுங்க. ஒரு பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்த ஆண்டில் அந்த பாக்கியம் நடக்கும். குறையில்லாமல் ஆக்கி தரேன். இந்த விபூதியை கொடுங்க, எல்லாம் வெற்றி ஆயிடும். 2 பிள்ளைக்கும் கொடுக்கலாம்.